இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 7550300222. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. இப்போ காவல்துறை அங்கே இருந்தாங்கன்றது உண்மை. நான் கண்ணால பார்த்தேன். என்ன பிரச்சனைனா 500 600 அல்ல, இன்னும் ஒரு 400 பேரை நீங்கள் காவல்துறை போட்டு 1000 பேரை போட்டிருந்தீங்கன்னா கூட நீங்கள் எப்படி இதை நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னா அதை சரி பண்ண முதல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். எஸ், இட் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கூட்டம் அலை மாதிரி வருதுன்னா ஆங்கிலத்தில் அதை சயின்ஸ் ஆஃப் ஸ்டாம்பீடு என்று சொல்லுவோம். இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2005 ரூல்ஸில் இதை பற்றிலாம் பேசுவோம். சுனாமி ஒண்டி தான் அலை மாதிரி வருதுன்னு இல்லை, ஒரு கூட்டம் தலை வந்து இப்படி ஆடுது, ஜனங்க போகுதுனாவே டைம் பாம் எப்போ வேணால் வெடியும். இதே பிரச்சனை நாகப்பட்டினத்தில் பார்த்தோம், இதே பிரச்சனை திருச்சியில் பார்த்தோம், இதே பிரச்சனை அரியலூரில் பார்த்தோம். அப்போ பார்த்துட்டோம் காவல்துறை வந்து தாவேக்கா தானே அப்படின்னு இருந்தாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஏற்புடையதாக இருக்குது. கோதாகரைக்கு ஒரு நீதியரசர் வந்து கேட்டார் ஒரு சில கேள்வி, இது என்ன நிலைப்பாடு, ஏன் போகிறீங்கன்ட்டு. நான் இதை யூடியூப்பில் கேட்குறேன், அவரு கோர்ட்டில் கேட்குறாரு. நானும் மனிதன், அவரும் மனிதன். அவர் நீதியரசர். அவருடைய அந்த கேள்விக்கும் உச்சநீதிமன்றம் தரப்புலையும் கேள்வி. விஜய் அவர்களுக்கு இருக்கு பாருங்க கோர்ட்டில் கேள்வி, சார் எப்போ எழுந்துப்பீங்க, எப்போ வருவீங்க, ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து லேட்டாக வரீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன அதில் ரொம்ப முக்கியமானதுன்னா, இதுவரையிலும் பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா மாறி மாறி விமர்சனம், மாறி மாறி குற்றச்சாட்டு தான் வருது தவிர்த்து அந்த நிகழ்வு வந்து அதற்கு அரசியல் பின்புலம் தான் சேருதை தவிர்த்து காரணி என்ன, களத்தில் போய் பார்க்கணும், கரூரில் இருக்கவங்கள பார்க்கணும், அது ஒரு விமர்சனமாக இருக்கு இல்லையா. கரூரில் போய் பார்க்கல, 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் தீர்வை நோக்கி போகலை. விஜய் அவர்களுக்கு செகண்ட் இன் கமாண்ட் இஸ் அ டிசாஸ்டர். அரசியல் என்பது ஒரு ஆட்டம், இதை யோகிக்க தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தாவேக்காக்கு மைனஸாக இருக்குது, நானே அதை பேசிகிட்டு இருக்கேன், இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன். இது 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு போகும்போது திமுகக்கு எதிராக போகும். அப்போ ஆன்டி இன்கம்பன்சியை உடச்சி திருப்பி ப்ரோ இன்கம்பன்சி ஏற்றுவாங்க. தாவேக்கா என்ன பண்ணும், ஆன்டி இன்கம்பன்சியை சீப்பன் பண்ணும். இதில் ஒருத்தருக்கு ரூட்டு ரொம்ப கிளியராக இருக்கும், எடப்பாடி கே பழனிசாமி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ இந்த கரூர் விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் ஓய்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து நேற்று சிபிஐ விசாரணையை தொடங்கினப்போ நிறைய ஆதாரங்கள் அந்த புலனாய்வு குழு அலுவலகத்துக்கு வெளியில் வந்து எரிஞ்சிருக்கிறதாகவும் ஒரு அந்த செய்தியும் நம்ம பார்த்தோம். இது 2 விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, உண்மையிலேயே எரிக்கப்பட்டதா, இல்லை எரித்ததாக ஒரு விஷயம் பரப்பப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வருது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் 2 விதமான செய்திகள் வந்து உலா வருகிறது. ஒன்று வந்து மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள், அதாவது ஆங்கில ஊடகமோ தமிழ் பத்திரிகைகளோ இல்லை நாளிதழ்கள், ஒரு நம்பத்தக்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், அந்த மாதிரி செய்திகள் வருது அப்படின்னும்போது அதனுடைய அடிப்படைத்தன்மை வந்து நம்ம ஃபோன் பண்ணி விசாரித்து இது என்ன செய்தி, அங்கே இருக்கிற நிருபர் பார்த்தாரா, உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். 2வது, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் வந்து கத்தியை வச்சு குத்துனாங்க, பிளேடில் இது பண்ணாங்க, ஆவணங்கள் வந்து எரிஞ்சு கிடந்தது, இதை வந்து திசை திருப்புறாங்க அப்படின்ற மாதிரியும் சமூக ஊடகங்கள் வருது. இப்போது சமூக ஊடகத்துலேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதனுடைய அந்த நம்பகத்தன்மை, அதற்கு பின்னாடி யார் இருக்கிறா, காரணி இருக்கா இல்லையா, இல்லை உண்மை சம்பவமா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சமூக வலைதளத்தில் ஒரு விஷயம் போகுது, பரவுது, இல்லை அது வந்து ஒரு ட்விட்டராகவோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அப்படின்னு போகும்போது அதனுடைய உண்மைத்தன்மை யார், அதனுடைய தயாரிப்பாளர் யார் நமக்கு தெரியாது. அது பின்னாடி இருக்க ஆதாரம் என்ன அப்படின்றது பார்க்கணும். இப்போ கோர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டு சம் எக்ஸ்டென்ட்டு மீடியாவில் வர்றதுமே எடுக்க மாட்டாங்க. சோஷியல் மீடியா அவங்க கன்சிடரே பண்ணுறதில்ல. மீடியாவில் வர்றதுமே வந்து அவங்க வந்து அது ஃபேப்ரிகேட்டடாக இருக்குமா என்ன எதுன்றது பார்க்குறாங்க. அப்போது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக வந்து அந்த வெளியில் எரிஞ்சது, விசாரணையில் தேய்மானம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அப்போ நம்ம அங்கே களத்தில் கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயங்கள் இன்னும் நமக்கு தெரியல. மேபி என்னோட அறியாமையாக கூட இருக்கலாம். எனக்கு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள், இப்போ நம்ம ஒரு சில சோர்ஸை நம்ம நம்புவோம், ஒரு சில சோர்ஸ் வந்தது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அதை திருப்பி மறுபடியும் செகண்டரி லெவலில் நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போ அந்த செகண்டரி லெவலில் வெரிஃபை பண்ணுற இடத்துல தான் அது நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. அது மேபி இன்னும் பார்க்கணும் அது எந்தளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றது. அதே போல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆரம்பத்தில் வந்து இதில் யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் பேசும்போது முழுக்க முழுக்க இதுக்கு விஜய் தான் காரணம்
அது வந்து அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதனால நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தாரு. 606 காவலர்கள் அந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்காக இருந்தாங்க அப்படின்னு சட்டமன்றத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தாரு. வெளியில பிரஸ் மீட்ல இபிஎஸ் பேசியிருந்தாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நியூமரிக் சொல்றாங்க. இப்போ சட்டமன்றத்துல முதலமைச்சர் 606ன்னு சொல்றாரு, அங்க கரூர்ல வந்து 500க்கும் மேற்பட்ட காவலர்கள்னு சொன்னாங்க. எது உண்மை? இவங்க கிட்டயே இரட்டை நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறது? இல்லை, அந்த சந்தேகம் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கரெக்டு தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா 3 மடங்கு அதிகமான போலீஸ்காரர்களை வந்து அங்கே வந்து களமிறக்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ 3 மடங்கில் வந்து அந்த 500ன்ற அந்த எண்ணிக்கை வந்தது. அந்த 600 போனதுக்கு வந்து உண்டான விளக்கமோ இல்லை மற்றவர்கள், அதாவது அதிகாரிகளோ இல்லை வேறு யாருமே வந்து அதற்கு முன் வந்த அறிக்கைகளை அந்த எண்ணிக்கை இல்லை. அது வந்து 500 சில்லறை அப்படின்ற மாதிரி தான் வந்தது. அது எப்படி 600ன்னும் போது வந்து ஒரு 100 எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய கூடுதலான. இப்போ 100 காவல்துறையினர் வந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேர் திருவிழா இல்லை கோயிலோட ஒரு நிகழ்ச்சி, அதிகமான கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு 100க்கு கணக்கில் வந்து காவல்துறையே போடுவாங்க. அது வந்து ஒரு முரணான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால தான் எதிர்க்கட்சி தலைவர் அதை கேட்டிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ சமீபத்தில் நாகேந்திரன் அவர் உயிரிழந்ததில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதை விமர்சனமாக தான் பார்க்கணுமா? இதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்கக்கூடாதா? நாகேந்திரன் அந்த இறுதி ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிச்சதை விமர்சனமாக பார்க்கணுமா, இல்லை முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கணுமா சார்? எந்த சூழலில் வந்து இந்த சம்பவம் நடக்குது? இங்கேருந்து கரெக்டாக நம்ம நூல் பிடிச்சி பார்த்தோன்னா இன்னும் 6 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல். ஆல்ரெடி கரூரில் வந்து ஒரு உயிர் சேதமாகி அது வந்து ஒரு பேசுபொருளாகி முதல்ல வந்து தாவேக்காவோட அந்த நிதானமாக வந்த காரணங்கள், தாவேக்கா சரியாக செய்யவில்லை என்ற அந்த விமர்சனம், அது நாளிதழில் அரசுக்கு எதிராகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில இடங்களில் மாறிக்கிட்டு இருக்குது. அரசுக்கும் அதில் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது திமுக அரசு சரியாக கவனிக்கவில்லையா, இல்லை போதிய காவல்துறை ஒதுக்கவில்லையா அப்படின்ற அந்த ஒரு விமர்சனமும் இப்போ கூட வருது. முதல் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா தாவேக்கா தரப்பில் இது சரியாக கையாளலை அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ அதோட பேக்ரவுண்டை சேர்த்து நீங்கள் இப்போ நாகேந்திரனோட அந்த இறப்பை வந்து நீங்கள் சம்மந்தம். நாகேந்திரனோட இறப்பு என்பது அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், வாண்டட் பர்சனாலிட்டி, குற்ற பின்னணி அதிகமாக இருக்கக்கூடியவர். ஆல்ரெடி ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு தலைவரோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர். ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கும் இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் நிறைய பேர் அவரை பின்தொடரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா, கரூரில் ஆன மாதிரியே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சென்னையில் நடக்குமே ஆனால் சட்ட ஒழுங்கு சரியாக மெயின்டைன் பண்ணலை இந்த அரசாங்கம். குறிப்பாக முதலமைச்சர் வந்து சட்டத்துறை அவர் தான் வச்சிருக்கிறார், காவல்துறையை. அது வந்து மெத்தனமாக இருக்கிறது, சரியாக கையாளவில்லை அப்படின்னா அரசுக்கு பெரிய பின்னடைவாக மாறிடும். ஆல்ரெடி வந்து நம்ம கள்ளக்குறிச்சி ஒரு சம்பவம் பார்த்தோம். அதுலேயுமே காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் தான் இருந்தது. அதற்கு பிறகு இந்த ஒரு சம்பவம் வந்தது. அப்போ காவல்துறை, அதேமாதிரி லாக்அப் மரணங்கள், அஜித் அவர்கள் கேஸை பார்த்தோம். தொடர்ந்து இந்த லாக்அப் மரணங்கள், காவல்துறை வந்து போதிய அளவுக்கு சரியாக இல்லை அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு இருக்கும்போது, ஒருவேளை இன்றைக்கி அவங்க பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா போட்டாங்க, எந்த அசம்பாவிதமும் இல்லை, நல்லபடியாக போச்சு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ தீபாவளிக்கு நிறைய இடத்துல கூட்டம் கூடுறாங்க. அங்கேயுமே நீங்கள் அதிகமான காவல்துறையில் எண்ணிக்கை போடலைன்னா, போன வருஷம் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு பேசுபொருள் கடந்து போயிடும். அது செய்தியில் அவ்வளோவா இருக்காது, அது எண்ணோட்டம் இருக்காது. பட் இந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஏதோ கூட்ட நெரிசலில் யாரோ ஒரே ஒரு நபருக்கு வந்து ஒரு தள்ளுமுள்ளாகி இல்லை ஒரு உயிர் சேதம் ஆகிவிட்டதுனால அதுவும் வந்து இந்த அரசோட அந்த கடைசி நாட்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்போ அது என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லுவாங்க. இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோவத்தை வந்து அதிகப்படுத்தி விடும். அதனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை வந்து சாமானியர்களையோ மக்களையோ வந்து இந்த ஹராஸ் பண்ணுறது, பொதுவாக இந்த ஹெல்மெட் எல்லாம் வந்து அதிகமாக பிடிப்பாங்க. நான் வந்து நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன், பிடிக்கக்கூடாதுன்றதில்ல. பொதுவாக இந்த தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடிங்கனாமல் இந்த ஹெல்மெட் திருட்டு பிடிக்க மாட்டாங்க. இந்த வைன் ஷாப்புக்கு வெளியில் மது அருந்துட்டு போனாங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு லிபரலாக இருப்பாங்க. அதை வந்து தீவிரமாக காட்டி, அதாவது முன்னாடி வந்து எப்படின்னா அப்படி வந்தவொடனே பைக்கில் போய் அப்படி பாஞ்சு பிடிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து அவங்க பாட்டுன்னு நிற்பாங்க, இவங்க பாட்டுன்னு போவாங்க. இதெல்லாம் நான் ஒரு பத்திரிகையாளராக நிறைய தேர்தலில் பார்த்துருக்கேன். கரண்ட்டு கட்டே ஆகாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் போடுவாங்க. அந்த கடைசி ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டாண்ட குப்பையே இருக்காது. டெய்லி 2 வேளை பெருக்குவாங்க, குப்பையெல்லாம் வருவாங்க. இன்ஃபேக்ட் குப்பை கிளியர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இப்போ சென்னையிலலாம் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது வந்து மக்கள் மேலே இருக்கிற அக்கறையா இல்லை தேர்தல்னால உஷாராக இருக்கிறாங்கன்றதை நான் மக்கள்கிட்ட விட்டுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நடக்கும்போது ஒவ்வொரு துறையும் தேர்தல் நெருங்க அவர்களால் எதுவும் விமர்சனம் வந்துவிடக்கூடாது அரசாங்கத்துக்கு அப்படின்றதுல ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் திரு நாகேந்திரன் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு, அந்த இரங்கல் கூட்டம், அந்த மறைவு, அந்த ஊர்வலம் போகிறதுக்கு அதிகப்படியான இறுதி ஊர்வலத்துக்கு அதிகப்படியான கூட்டத்தை போட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
சார் அதே போல் இப்போ நீங்கள் கரூர் சம்பவம் நடக்கும்போது களத்தில் தான் இருந்தீங்க. முதலமைச்சர் வந்து ஒரு நியூமரிக் சொல்லலாம், எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு மறுத்து பேசலாம். ஆனால் நீங்கள் களத்தில் இருந்தீங்களே, உண்மையிலே களத்தில் காவல்துறை இல்லை அப்படிங்கிறது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. களத்தில் இருந்தாங்களா? எத்தனை பேரை உங்களால் பார்க்க முடிஞ்சது? களத்தில் வந்து இருந்தாங்க. எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும்னா அந்த 500ன்னு சொல்கிறது இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து 2-3 நாள் நான் அங்கே தான் இருக்கேன். முன்னாள் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சாரத்தையும் நான் பார்க்குறேன். அப்புறம் ஐயா திரு விஜய் அவர்களோட பிரச்சாரத்தையும் நான் பார்க்குறேன் அந்த ரோட் ஷோ. அப்போ காவல்துறை வந்து இபிஎஸ் அவர்களை விட விஜய் அவர்களுக்கு அதிகமாக போடப்பட்டிருந்தது. காரணம் வந்து இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்தது. இவர் இபிஎஸ்க்கு வந்த கூட்டம் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க, நிற்கிறாங்க, அந்த 1 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரையும் முண்டி அடிப்பதோ தள்ளுவதோ செல்ஃபி எடுப்பதோ கிடையாது. பட் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வண்டியோடவே வாகனத்தோடவே ஒரு 2000-3000 பேர் ஒரு ஜங்ஷனில் கூடி சேர்ந்து வராங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த வாகனம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியோ இல்லை ஒரு தள்ளுமுள்ளோ அசம்பாவிதம் கிடையாது. கூட்டம் வந்து விட்டது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு டான்ஸ் நடக்குது, ஒரு ஒயிலாட்டம், இல்லை வந்து ஒரு அங்கே வந்து ஒரு பாட்டு போட்டு அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு எம்ஜிஆர் பாட்டு போடுறாங்க, ஒரு இடத்துல வந்து எல்இடி வச்சு அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி, இன்னும் ஒரு இடத்துல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வேடம் போட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பேசுகிறது. இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் இருந்தது. விஜய் அவர்களோட அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ சிங்கிள் விஷயம், அதாவது விஜய் அவர்கள் ஒன்லி ஃபேக்டர். அங்கே வந்து 7 மணி ஆகியும் கூட அந்த லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பகலில் என்ன லைட்டு போடணுமோ அந்தளவு தான் இருந்தது. இதே இபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுகவோட அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் அதிகமாக போட்டிருந்தாங்க. அப்போது இதெல்லாம் வந்து நிகழ்ச்சி டு நிகழ்ச்சின்னு பார்க்கும்போது இவ்வளவு வேரியேஷன் இருக்குது. அதேமாதிரி இவங்க வந்து அதிமுக தரப்பில் வந்து பாட்டில்கள் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டு தண்ணி பாட்டில் அதில் வந்து வேணுன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பாட்டிலில் வந்து அங்கேயே பார்க்க முடியுது, நம்ம நடக்கும்போது காலில் தெம்படுறது அப்படின்னு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போதிய அளவுக்கு தண்ணி பாட்டிலே இல்லை. அதேமாதிரி கடைகள்லாம் ஒரு சிலது வந்து விஜயவர்களோட கூட்டம் நடக்கும்போது மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே அதிமுக கூட்டம் நடக்கும்போது கடை வந்து நேரம் வந்து அதிகமாக திறந்து வச்சுருந்தாங்க. வழக்கமாக 9 மணி 10 மணிக்கு சாத்துற டீ கடையை கூட அன்றைக்கி 10:30 மணி 11 மணி வரலாம் இருந்தாங்க. சிற்றுண்டிகள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யுது. ஏன்னா வராங்க, சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க, அந்த மாதிரி போகுது. இதை பொறுத்தவரையில் எப்படின்னா வியாபாரம் முடிஞ்சிச்சு, இல்லை வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இப்போ காவல்துறை அங்கே இருந்தாங்கன்றது உண்மை. நான் கண்ணால் பார்த்தேன். நான் முன்னாடியே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கூட காமிச்சிருப்பேன், ஒரு சில வீடியோஸில் காவல்துறை வந்து ரெகுலேட் பண்ணலாம். என்ன பிரச்சனைனா 500-600 அல்ல, இன்னும் ஒரு 400 பேரை நீங்கள் காவல்துறை போட்டு 1000 பேரை போட்டிருந்தீங்கன்னா கூட நீங்கள் எப்படி இதை நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு விவிஐபி இல்லை இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் வராங்கன்னா ஸ்டெரைல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. அதாவது வண்டி எங்கே வந்து நிற்கும் அது அலைட்டிங் பாயிண்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தே யூட்டர்ன் அடிச்சு போவாங்களா, இல்லை அந்த கூட்டத்தை கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டு லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி ஒரு பெரிய பிளானிங் எதுவுமே இவங்கக்கிட்ட இல்லை. இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா இயர்மார்க்ட் ஏரியா இருக்கு இல்லையா, எந்த இடத்துல நின்று பேச போகிறாருன்றது இவங்களுக்கு தெரியாது. தாவேக்கா தரப்பில் அங்கே இருக்கவங்களுக்கும் தெரியல, எனக்கும் புரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற இடம் பார்த்திங்கன்னா 2 சைடு வந்துட்டு ஒரு ஸ்டீலில் வந்து இரும்பில் வந்து போட்ட மாதிரி இருக்கும். அதை சுற்றி ஃப்ளட் லைட்டு, ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து 100 மீட்டருக்கு ஒரு ஸ்பீக்கர், அதேமாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து பின்னாடி ஒரு 100 மீட்டருக்கு ஸ்பீக்கர், வண்டிக்கு முன்னாடி இன்னொரு இவரோட வாகனம் பார்த்திங்கன்னா எப்படின்னா பாஸ் ஷேப்பில் இருக்கும். அந்த மேடை மேலே ஏறி நின்று பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி. விஜய் அவர்களோட பஸ்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 டிகிரி அப்படி நடந்து வந்து பேசலாம். அப்போது இவங்களும் எல்இடி போட்டு இவரும் மேபி முன்னாடியே, ஏன்னா அவர் வந்து வண்டியில் வந்து அந்த கண்ணாடி பெருசாக இருக்குது, உட்காந்துக்கிட்டு லைட்டில் போட்டு வராங்க. அந்த ரோடு திரும்பும் போதோ முனையிலேயே வந்து எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறவங்க அங்கேயே நின்றுடுறாங்க. ஏன்னா அங்கே என்ன பேச போகிறதோ இங்கே எல்இடியில் காட்சியில் தெரிய போது இங்கே ஸ்பீக்கர் இருக்குது. அப்போ பார்த்தாச்சு. விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எதுவும் பண்ணலை. அப்போ விஜய் அவர்களும் வண்டிக்குள்ளேயே இருக்கிறாரு, வெளியில் வரல. அப்போ அந்த கூட்டத்தோடு போகும்போது ஒரு தள்ளுமுள்ளு ஆகுது. சார் அதே போல் அவர் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார் அப்படிங்கிறதும் இதில் ஒரு மிகப்பெரிய விமர்சனம். இதுக்கு தாவேக தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, காவல்துறை தான் வந்து எங்களை உள்ளே போக சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தரப்புலேருந்து விளக்கம். இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது? ஒரு பஸ்ஸுக்குள்ளே அவர் இருக்கிறாரு, அவர் மக்களை பார்க்க வராரு, மக்களை என்ன பார்க்கணும் ஏது பார்க்கணும், முதலமைச்சரே விமர்சனம் பண்ணக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களையே விமர்சனம் பண்ணுற இடத்துல தான் நடிகர் சார் விஜய் இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் அங்கே தான் நிற்கிறேன்,
மேபி ஃபோனில் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. சரி, அப்போது நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் தான் உங்களை பஸ்ஸுக்குள்ளே திருப்பி போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அது உண்மையாக இருக்குமேனால், அதே அங்கே ஒரு டிஎஸ்பி வந்து அவ்வளோ தொலைவு முன்னாடி போகாதீங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, முன்னாடியே இருந்து பேசுங்கன்ற அந்த ஒரு கருத்து வருது இல்லையா? அதையே நம்ம யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றோம். இல்லை அது உண்மையாக பொய்யா நம்ம பரிசீலனை பண்ணணும். அதாவதுங்க என்னை பொறுத்தவரை என்னென்னா, இதையே திருப்பி 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 பேசி பேசி அது வந்து ஒரு மாதிரி இதாகி போச்சு, டயர்டாகி போச்சு. இப்போ இதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அரசியலை என்ன பண்ணணும்? அது விஜயாவோ இல்லை திமுகவோ. இப்போ இதே நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து தாவேகாக்கு இது பின்னடைவு. பட் இனி வர காலகட்டங்களில் தாவேகாக்கு இது பின்னடைவாக இருக்காது. காரணம் என்னென்னா, எந்த ஒரு அரசுமே அன்றைக்கி பொறுப்பில் இருக்கும்போது ஒரு அசம்பாவிதம், காரணம் யார் வேணால் இருக்கலாம், அதுக்கு தீர்ப்பு எப்போ வேணால் வரலாம். ஆனால் இந்த மாதிரி பேசு பொருள் இருக்கும்போது விமர்சனம்னு வரும்பொழுது இதில் சம்மந்தமே இல்லாமல் திமுகவுக்கும் விமர்சனம் வரும். அப்போ திமுக மீது ஆல்ரெடி 4.5 வருஷம் ஆட்சி கட்டில் இருந்த காரணத்தினால மக்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருப்பாங்க. எதிர்ப்புகளே இல்லை, இது வந்து தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னா அவங்க திமுக கட்சிக்காரராக இருப்பாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா நேரத்தில் எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். இதுதான் அரசியல். அந்த காரணத்தினால தான் ஆட்சி என்பது மாறுது. போன வாட்டி நீங்கள் 10 கிலோ நெல் கொடுக்குறீங்கன்னா, அடுத்த வாட்டி வரவங்க 12 கிலோ நெல் சொன்னாங்கன்னா 10 கிலோ நெல் கொடுத்தவங்கள மறந்துடுவாங்க. 12 கிலோ அரிசி யார் தராங்களோ அவங்க பேசி தான் எடுபடும். இதுதான் அரசியல், இப்படி தான் போகும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் பேசுவது என்பது ஒரு கவர்ச்சியாக இருக்கும். இன்னொன்று ஒரு உச்சக்கட்ட நடிகர். அப்படி வரும்பொழுது என்ன ஆகிடும்னா, சாட்சியம் வேற, கண்களால் பார்ப்பது வேற, விசாரணை என்பதெல்லாம் ஒரு சைடு இருக்க, பிரச்சாரம், அரசியல், வியூகம், பேசுபொருள், விமர்சனம் அப்படின்னு வரும்போது அதெல்லாமே விஜய்க்கு சாதகமாக மாறும். இதில் இன்னொன்று நான் முன்னாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறது, இந்த கைது நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் தாமதமாக பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து தாவேக்காக்கு ஈஸியாக விட்டுட்டாங்க. தாவேக்கா பண்ண தப்பு என்னென்னா, அந்த இடத்துலேருந்து ஓடி போனது, கிளம்பி போகிறது இல்லை, கிட்டத்தட்ட மறைஞ்சிட்டாங்க. அதுக்குமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 இரவு, அதாவது நள்ளிரவு 3 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே திருச்சி எல்லையில் தான் இருக்கோம், கரூர் எல்லையில் தான் இருக்கோம், காவல்துறை வந்து எங்களை வந்து அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க, ஈவன் திருச்சி வரைக்குமே எங்களை கொண்டு வந்து விட்டது காவல்துறை தான் அப்படின்னு தாவேக்க தரப்பில் சொல்கிறாங்க. சரி, அப்போ விஜய் அவர்கள் இப்போ 3 மணிக்கு தான் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனாரா? இல்லை, அது நம்மலாம் பார்த்துருப்போம். ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் உடனே தான் போனார். சென்னைக்கு இங்கே வந்ததும் பார்த்தாங்க. அப்புறம் நாங்கள் 3 மணி மட்டும் இருக்கிறோங்கன்னா அந்த அந்த கூட்டத்தில் யாருக்கு மதிப்பு ஜாஸ்தி? யாரோட பேச்சு சபையில் ஏறும்? இல்லை யாரை வைத்து இவ்வளவு வசீகரம்? இல்லை யாரை வைத்து வாக்கு? இல்லை யாரை வைத்து கூட்டம்? அப்போ விஜய் அவர்கள் இருந்தாரா இல்லையான்னா என் சிற்றறிவுக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நானும் கரூரில் தான் இருக்கேன். ஏர்போர்ட் போகிறாரு, அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் ஒரு சில நபர்கள்கிட்ட, இல்லை கிளம்பிட்டாங்க, சென்னை போயிட்டாங்கன்றாங்க. சென்னையிலுமே வந்து வெயிட் பண்ணுறாங்க பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு. அவர் எந்த கேட் வழியாக போனாருன்றதுல ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் செக் பண்ணப்போ எனக்கும் கிளாரிட்டி கிடைக்கல, அவங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்கல. அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு அதுலன்னு எனக்கு தெரியாது சென்னையில். பட் கிளாரிட்டி இல்லை. இருந்து தான் அங்கேயே மைக் போட்டு அந்த விஷுவல்ஸ் வந்திருக்கும். பட் விஷுவல்ஸுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர்கள். அப்போது விஜய் வைத்து அரசியல் வியூகமா, இல்லை விஜய் இருக்கிறார், இல்லை அதை பற்றி இல்லை, அவர் தலைவர் வந்து போயிடுவார், ஆனால் நாங்கள் 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர், தொண்டர்கள்லாம் இருப்போம், கரூர் பார்டர்லேயே நின்று. கரூர் பார்டரில் நின்று என்ன பண்ணீங்க? அடுத்த கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பேசுபொருளானது ரத்த முகாம் கொடுங்க, ரத்த தானம் போய் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து அங்கே தேவைப்படும் ரத்தம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுபொருள் இருந்தது. அவங்களும் வந்து பார்க்குறாங்க, திமுக வந்து பார்க்குது, அதிமுக வந்து பார்க்குது, களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் ஏன் களத்தில் நிற்கல? நாங்கள் களத்தில் நின்னா மேலும் கலவரமாகும் அப்படிங்கிறதையும் அவங்க முன் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இல்லை கரெக்டுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, கலவரம் ஆகுதுன்னா நம்ம மக்கள் என்ன அவ்வளோ மோசமான மக்கள்? நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு நம்ம பேசுவோம், அரசியலை அப்புறப்படுத்தி விட்டு. இப்போ ஒரு இறப்பு ஆகிவிட்டது, தாவேக்கா தொண்டர்களோ இல்லை தாவேக்கா நிர்வாகிகளோ போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்க, இல்லை ஆஸ்பத்திரியில் போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் யாருக்கு இருந்துச்சு? இப்போது நம்ம 4 பேர் இருக்கிறோம், இப்போ இந்த இடத்துல நான் மயக்கடிச்சு விழுறேன், ஃபஸ்ட்டு உங்கள் 3 பேருக்கு தான் நான் ஆக்சஸ் இருப்பேன். என்னை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறதோ, இல்லை எனக்கு ஆக்சிஜன் கொடுக்குறதோ, இல்லை எனக்கு தண்ணி கொடுக்குறதோ, நீங்கள் என்ன பாதுகாக்காத நேரத்தில் தான் வெளியாட்கள் வந்து என்னை அட்டன் பண்ணுவாங்க. அப்போது அந்த நேரத்தில் தாவேக்கா தொண்டர்களோட எண்ணிக்கையோ இல்லை முக்கிய தலைவர்கள் ஏன் வந்து 2 மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் தென்படலை? முதல் கேள்வி. 2வது, நீங்கள் கரூரில் தான் இருந்தீங்க அப்படின்னா 3 மணிக்கோ 4 மணிக்கோ அந்த நேரத்துக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கலாம். இல்லை கரூர்லேயே தங்கியிருந்தீங்கன்னா மறுநாள் காலையில் கூட மருத்துவமனையில் போய் பார்த்துக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள்,
புசி ஆனந்த் ரோட்டில் நடந்து போனார்னா என்ன ஒரு 10,000 பேர் சுற்றிக்குவாங்களா அவரை? 10,000 பேருன்றதை ஹேண்டில் பண்ண முடியும். 10,000 20,000 ஏன்னா 15,000 சில்லரை வந்து அதிமுகவுக்கு வந்த கூட்டமாக வந்து காவல்துறை சொல்லுது. கிட்டத்தட்ட அது இருக்கும், நானும் பார்த்தேன். அவங்களுக்கும் ஜங்ஷனில் நின்னாங்க, ஜங்ஷனில் கொஞ்சம் பேர் நின்று பார்த்துட்டாங்க. விஜய்க்கு வால்யூம் ஜாஸ்தி, கூட்டம் ஜாஸ்தி. அப்போது இல்லை ஆதவ அர்ஜுனா போகிறாரு, ஆதவ அர்ஜுனா என்ன ஒரு 500 பேர் 5,000 பேர் சுற்றிக்குவாங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ஐயாவோட மாண்பையும் அவரோட அந்த முக்கியத்துவத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறீங்க. இப்போ என் போன்றவர்கள் நான் அதில் இருந்து மீண்டு அதை பற்றி பேசக்கூடாதுன்னும் போது எனக்கு இந்த மாதிரி செய்திகள் வரும்போது அப்போ ஒரு பத்திரிக்கையாளர்னா நான் பார்த்ததை நான் பேசணும் இல்லையா? நான் அந்த இடத்துக்கு தள்ளப்படுறேன்ல. எனக்கு வந்து தாவேகா மீது விமர்சனம் வைப்பதுன்றது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஏற்புடையதாக இருக்கிறதா? போதாகரைக்கு ஒரு நீதியரசர் வந்து கேட்டார் ஒரு சில கேள்வி, இது என்ன நிலைப்பாடு, ஏன் போகிறீங்கன்ட்டு. நான் இதை யூடியூப்பில் கேட்குறேன், அவரு கோர்ட்டில் கேட்குறாரு. நானும் மனிதன், அவரும் மனிதன். அவரு நீதியரசர். அவருடைய அந்த கேள்விக்கும் உச்சநீதிமன்றம் தரப்புலையும் கேள்வி இல்லையா? சரி, உச்சநீதிமன்றம் கேட்டாங்கல்ல. உச்சநீதிமன்றத்தில் அருணா ஜெகதீசனோட கமிஷன் வந்து என்னோட நிலைப்பாடை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதலமைச்சர் அறிவித்த அன்னைக்கு நான் சொல்கிறேன், இது கண் துடைப்பு, இது அரசியல் ஏமாத்து வேலைன்னு சொன்ன பேசினவன் நான். பதிவு இருக்கும். ஏன்னா நீதி அரசர்களால் நடக்கக்கூடிய அந்த கமிஷனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை, கடந்த காலத்துலேயும் இல்லை. அது ஜஸ்டிஸ் ரகுபதி கமிஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஆறுமுகசாமி கமிஷன் ஆகட்டும், அப்படின்னே நான் பேசியிருக்கிறேன், பேரை சொல்லியே பேசியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும் போகணும் நான் பேசினேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த கமிஷனும் கண் துடைப்புன்னு நான் பேசினேன். அது உண்மை. இன்னி வரையிலும் அந்த சுட்டாங்க பாருங்கள், மனசாட்சி இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் மிடுப்பாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து மன வலிச்சத்தோடு தான் நான் அதை பதிவு பண்ணுறேன் திரும்ப திரும்ப. அப்போது ஆறுமுகசாமி கமிஷன் போலவே அருணா ஜெகதீசன் கமிஷனும் எதையும் கண்டுபிடிச்சி எதையும் கொடுக்காது. அதற்கு வந்து சட்டத்தில் வந்து பெரிய அதிகாரமோ இல்லை அதால் தண்டிக்க முடியாது. இது நீதிமன்றம் தான் போகணுன்றது என்னோட கருத்து. ஆனால் அந்த கமிஷனை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இப்போ போய் ஒருத்தர் கோரிக்கை வைப்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்து நீங்கள் வந்து அதை வந்து தள்ளி வச்சுருங்க, அது தேவையில்லைன்னு யாருமே கேட்கல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ப்ரேயர்லையோ இல்லை பெட்டிஷனையோ இல்லை ப்ளீயோ கிடையாது. ப்ளீனா கோரிக்கை. அது மாதிரி நான் எதுவும் பார்க்கல, அஃபிடாவிட்டாக பார்க்கல. மேபி ஓரலாக ரெப்ரசன்ட் பண்ணாங்களா சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு தெரியாது, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஒருவேளை ஓரலாக பேசியிருந்தால் நான் சொல்லுவது தவறு. எனக்கு தெரிந்த தகவலை வைத்து பார்த்தா அந்த மாதிரி ப்ரேயர் கிடையாது. ஆனால் ப்ரேயரே இல்லாத பொழுது அந்த கமிஷனுமே உச்சநீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ கோரிக்கையே இல்லாத போது, ஒரு கம்ப்ளைண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக இல்லாத போது உச்சநீதிமன்றம் வந்து எப்படி வந்து அந்த கமிஷனை தட்டுது? அப்போ உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன். நான் என்ன கேட்குறேன்னா, கோர்ட்டு வந்து இதை சுயமோட்டோவாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்தது தப்புன்றாங்க, ரைட், அது வந்து ஜூரிஸ்டிக்ஷன், ஓகே. அதாவது எந்த வழக்கு யார் யார் விசாரிக்கணும் என்ன இதுன்னு. பட் ஒரு வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கும்போது முழு அமர்வு கிடையாது, ஆயுத பூஜை நடக்குது. அப்போது ஒரு 3-4 நீதியரசர்கள் தான் உட்காந்து கேட்கும்போது அங்கங்கே பெட்டிஷன் அதிகமாக ஃபைல் ஆகுது. அப்போ சரி வெக்கேஷன் பெஞ்சில் இருக்குன்னு கூட நம்பர் பண்ணியிருக்கலாம். சரி, ஒரு விஷயத்தையே, அதாவது கூட்டத்துக்கு ஏன் இவர் லேட்டாக போனாருன்னு ஒருத்தர் கேட்கல. பத்திரிகையாளர் நான் ஒண்டி கேட்டுட்ருக்கேன். இன்னும் வெளிப்படையாக சொல்லலாம், நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதை பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி மற்றவங்க ஒருத்தராக பேசுகிறாங்க. அதை பற்றி பேசலை. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறீங்க, ஏன் கிளையை இது பண்ணுறீங்க, இதை நம்ம கேட்கவே மாட்டேன்றோம். நம்ம என்ன கேட்குறோம், இந்த சைடே கேள்விகள் கேட்குறோம், இந்த சைடே பேசுகிறோம். அதற்கு கோர்ட் வந்து இப்போது அவங்களும் ஒரு சில கேள்விகள் கேட்டுறாங்க, உடனே நியாயம் கிடைத்ததுன்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விமர்சனம் மாற்றி விமர்சனம், குற்றச்சாட்டு, வாதம், பிரதிவாதம். இப்போ நான் சொல்கிறது கூட குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா என் கண்ணில் பார்த்தது நான் தான் சொல்கிறேன். அதை வேறு யாருன்னா சொன்னாங்கன்னா தான் அது உண்மை. இப்போ என் மீது கூட என்ன சொல்லலாம், இவர் அங்கே கரூர்லேயே இல்லை, இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு கூட வழக்கு பதியப்படலாம். நடைமுறையில் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃபோன் ஜிபிஎஸ்ஸு, என்னோடய ஃபாஸ்டேகு, என்னோடய வண்டியோட மூவ்மெண்ட்டு, செல்ஃபோன் சிக்னலு, நான் எடுத்த ஃபோட்டோ, நான் இருந்த டைமு, நான் தங்கின ஹோட்டலோட ஸ்லிப்பு, நான் சாப்பிட்ட கிரெடிட் கார்டு தேய்ச்சது, பெட்ரோல் போட்டு, இது எல்லாத்தையும் கொடுக்கும்போது கோர்ட் என்ன பண்ண, ஆமாம் இங்கே இருந்திருக்காப்புல, அப்புறம் எடுத்துருக்க ஒரு சில ஃபோட்டோலாம் காட்டும்போது அது ஜிபிஎஸ்சில் தெரிஞ்சிருப்போம் என்ன லாட்டிடியூட் லாங்கிடியூடில் என்ன இருந்தாருன்னா. இன்றைக்கி விஞ்ஞானம் மேலே போயிடுச்சு. இது வந்து இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, இதற்கு ஆதாரங்கள் நீங்கள் இன்னும் கோர்ட்டில் சமர்ப்பணம் பண்ணலை தாவேகா தரப்பில். இது பேசு பொருளாக தானே இருக்குது. கோர்ட்டில் வந்துட்டு சதின்ற வார்த்தை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீங்கள் சொல்லவே இல்லையே. விபத்துன்னு சொல்கிறீங்க, விபத்துக்கு ப்ரூஃப் தர வேணாம். பட் சதினா அது திட்டமிட்ட சதியா, தற்செயலாக நடந்ததா, இல்லை பின்னாடி யார் இருந்தா, யார் வியூகம் அமைச்சா, யார் அதற்கு பின்னாடி மூளை காரணி என்ன,
யார் யாரெல்லாம் இன்வால்வ்டுன்னு வரணும். சதிக்கும் விபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் விபத்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்புறமா வெளியில் வந்து பேசும்போது சதின்றீங்க. அப்போ ஒரு வழக்கறிஞராக எனக்கு அந்த சந்தேகங்கள் வருது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் கேட்குறாரு. ஒரு வாரத்தில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, மனசாட்சியோடு பேசியிருக்கிறார். சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா அதுக்கெல்லாம் நான் அப்புறமா வரேன். என்ன இப்போ கேட்டுட்டார், இது என்ன நிலைப்பாடு, இது கட்சியா? ஒரு பிரச்சனைனா களத்தில் நிற்கணும் தானே, ஏன் இப்படி ஓடி போகிறீங்க? இது ஏதானே ஜான் பாண்டியன் கேட்குறாரு. அவர் ஒரு கட்சி தலைவர், என்ன கட்சி இது? ஒரு பிரச்சனைனா சாவு வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டீங்களா, கொல்ல மாட்டேன்னு கேட்குறாரு. இந்த நிமிஷம் வரலாம் ஜான் பாண்டியனோ விஜய் அவர்களும் கூட்டணியில் இருக்காங்களா? இல்லை. இவர் ஒரு கட்சிக்கு தலைவர், அவர் ஒரு கட்சிக்கு தலைவர். ஜான் பாண்டியன் இந்த கேள்வி ஏன் கேட்குறாரு? அடிப்படையான கேள்வி. இதற்கு வந்து நீங்கள் கண்ணு மூக்கு காதெல்லாம் வைக்க வேணாம். எப்பா ஒரு பிரச்சனைனா கிராமத்திலே நம்ம என்ன பேசுவாங்க, இல்லை நகரத்தில் சொல்லுவாங்க, சண்டை 1000 இருந்தாலும் சாவுக்கு போய் தலையை காட்டிக்கணும்பா, விரோதம்லாம் அப்புறம். இதுதானே பேசு பொருள், அதை தானே கேட்குறாங்க. உடனே வந்து நீதியரசர் இப்படி கேட்டுட்டாரு தப்பு, பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறாங்க தப்பு, மற்றவங்க சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க, இல்லை தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்கன்னா ஊர் வாயை மூட முடியாது, ஊர் பேசிகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை தாண்டி அரசியல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்க, பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடாது, பத்திரிகையாளர் கூட வரக்கூடாது. இப்போ கமல் போனார், என்ன மாதிரி கமல் போனார்னா, அதே கரூரில் செந்தில் பாலாஜி மோசமானவர் ஊழல்வாதின்னு பேசின கமல் செந்தில் பாலாஜி கை பிடிச்சின்னு போகிறார். அரசியல் எப்படி மாறி இருக்கு பாருங்க, அவரே அதை மறந்துட்டு போகிறாரு. இப்போ கமலுக்கு வந்து கமலை விட ஆதவர்ஜுனுக்கும் புஷி ஆனந்துக்கும் கூட்டம் வந்துடுமா? கமல் ஒரு நடிகர், சரி நீங்கள் விஜய் மேலே வச்சுக்கோங்க, ஆனால் கரியரில் பீக்கில் உச்சத்தில் கோடிகளை தூக்கி போட்டு வர்றாரு. கமலுக்குன்னா ஒன்றுமே இல்லையா உலக நாயகனுக்கு? இப்போ ஓடிச்ச படம் பார்க்கல, பேய் ஓட்டம் ஓடிச்சா இல்லையா விக்ரம்? அதுவும் வந்து பல கோடிகளில் வந்ததில்ல. இப்போ நாளைக்கு இன்றைக்கி கமலோ இல்லை ரஜினியோ ரோட்டில் போனால் கூட்டம் சேராதா? வராதுன்னு நான் சொன்னேன்னா என்னை பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ கமல் போக முடியுது இல்லைங்களா? கமல் போகிற இடத்துல ஏன் புஷி ஆனந்தால் போக முடியல, ஏன் நிர்மல்குமாரால் போக முடியல, ஏன் ஆதவர்ஜுனால் போக முடியல, ஏன் ராஜ்மோகனால் போக முடியல? நான் வந்து விஜய் போகணுன்னு கூட சொல்லலை, போகாமல் காவல்துறை விடல, நாங்கள் கரூரில் 3 மணி மட்டும் இருந்தோம். ஏங்க செல்ஃபோனில் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, யாருக்கும் கிடைக்கல. செய்தி ஆசிரியர்கள், ரிப்போர்ட்டர்ஸு, மூத்த பத்திரிகைகள் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ரியாக்ஷன் வாங்கணும் அவங்க சைடில். ஏன்னா ஒரு தலைபட்சமாக செய்தியை போட்டுறக்கூடாது, தப்பாயிடும். அது தர்மமே அல்ல. தாவேக்க தரப்பில் என்ன சொல்லணுமோ ஒரு வாரம் வெயிட் பண்ணுறாங்க, 10 நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஒன்று தலைமறைவு, இல்லைனா கூடைப்பந்து விளையாட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அப்போது முக்கியஸ்தர்கள்லாம் வந்து வெளியில் சுத்த முடியுது, ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை தான் நம்ம கேட்குறோம். அதையும் நான் சொல்கிறேன், இது இப்படியே போக போக என்ன ஆகும்னா, தாவேக்கா வந்து இதை ஓரளவுக்கு வெற்றிகரமாக திமுகவுக்கு எதிராக பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். நான் இதையும் சொல்கிறேன், என்ன நடந்ததுன்ற இதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசுகிறத எத்தனை பேர் பார்ப்பாங்க? நான் பேசுகிறத சொற்ப அளவில் பார்ப்பாங்க. அரசியல் தெரியணும், அரசியல் புரியணுன்றவங்க பார்ப்பாங்க. விஜய் பேசுனா விஜய் எங்கேயோ இருக்கார். விஜயோட பேச்சியோட வீச்சு, அந்த தன்மை, அந்த பிரச்சாரம் என்பது என் போன்ற பத்திரிகையாளர்கிட்ட அது ஒன்றுமே கிடையாது. என்னோட கருத்து, நான் பார்த்ததை என் தொழில் ரீதியாக நான் பேசுகிறேன். அவர் அரசியல் கட்சி நடத்துகிறார், அவரோட தம்பிகளுக்காக, அவரோட அரசியல் வியூகங்களுக்காக அவர் பேசுவார். அவர் பேசும்போது இதெல்லாம் காணா போயிடும். இன்னொன்று, கள்ளக்குறிச்சியில் சாராய் சாவை பற்றி பேசினாங்க அன்னைக்கு, இதை விட அது அதிகமான சாவு. திமுக அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்ததா இல்லையா? துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட்டு, அதில் வந்து எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்குறாங்க, அதிகம் உச்சகட்டமான விமர்சனம். அதேமாதிரி ஃபெனிக்ஸ் ஜெரால்டு கேஸ், காவல்துறை போய் லாக்கப்பில் இருந்தாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணி 75 சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சி ஜெயிச்சுதான் இல்லையா? நாளில் வந்து மறதி என்பது ஒரு தேசிய நோய், கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி. நம்ம பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுவோம், இதை ஞாபகம் வச்சு நம்ம பேசுவோம். இது நம்மளோட நடைமுறை. அவர்களுக்கு அது பற்றி இல்லை. அவங்க ஆட்சியில் ஒன்று நடந்ததுன்னா அதை மூடி மறைச்சிருவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை அதிகமாக பேசுவாங்க. இது நடக்கும்பொழுது என்ன ஆகிடும்னா, ஆட்சியில் இருக்கவங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஏன்னா கெட்ட பேர் என்பது எதிர்கட்சிக்கு எப்பவுமே கிடைக்காது. அதான் ஆல்ரெடி தோற்று போய் எதிரில் உட்காந்துருக்கு, அதுக்கு என்ன கெட்ட பேர்? அந்த கோபம் என்பது குறையும், அந்த மனநிலை என்பது மாறும். ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க மீது இருக்க கோபம் அதிகமாகும். அப்போ விஜய் இதை வந்து பிரச்சாரமாக பண்ண இல்லை வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார்னா, திமுகவுக்கு எதிராக இது வந்து நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்.
சார் அதே போல 2 விஷயம் வந்து முன்வைக்கப்படுது. ஒண்ணு வந்து என்னதான் கரூர் சம்பவத்துல தாவேக்கா மேல தவறு இருந்தாலும், இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க? ஏன் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கல? அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. 2வது வந்து நீங்க சொன்ன மாரி விஜய் தான் போய் பார்க்கல. ஓகே ஃபைன். 2ஆம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு நாள் தலைமறைவுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அரசியல்ல நல்லது பண்ணணுன்ற மனநிலையில விஜய் வந்தா கூட 2ஆம் கட்ட தலைவர்களால அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகுதா? எப்படி பார்க்கிறது சார்? 3 கேள்விகள். 3மே ரொம்ப நுணுக்கமான கேள்விகள். முதல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். எஸ், இட் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கூட்டம் அலை மாதிரி வருதுன்னா ஆங்கிலத்தில் அதை சைன்ஸ் ஆஃப் ஸ்டாம்பீடு என்று சொல்லுவாங்க. இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2005 ரூல்ஸில் இதை பற்றிலாம் பேசுவோம். சுனாமி ஒண்டி தான் அலை மாதிரி வருதுன்னு இல்லை. ஒரு கூட்டம் தலை வந்து இப்படி ஆடுது, ஜனங்க போகுதுனாவே டைம் பாம் எப்போ வேணால் வெடியும். இதே பிரச்சனை நாகப்பட்டினத்தில் பார்த்தோம், இதே பிரச்சனை திருச்சியில் பார்த்தோம், இதே பிரச்சனை அரியலூரில் பார்த்தோம். அப்போ பார்த்துட்டோம் காவல்துறை வந்து தாவேக்கா தானே அப்படின்னு இருந்தாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கும் இருக்குது. 1. 2வது, அந்த இடத்துல காலையில் நாமக்கல்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நாமக்கல்லே கட்டுக்கோப்பு இல்லை. கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு கூட்டம், சொல் பேச்சு கேட்காத ஒரு கூட்டம், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற ஒரு கூட்டம் வருதுன்னும் பொழுது அறிவு சார்ந்த அவங்க என்ன பண்ணணும்? தடுத்து நிப்பாட்டி அனுப்பலாம், பண்ணலாம். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வேறு சில அரசியல் ரீதியாக பிரச்சனை வரும். எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. இருக்கிற பிரச்சனைகள் சொல்கிறேன் நான். அப்போ அது 2வது. 3வது என்னன்னா, பேசிக்காக ஒரு பயம். இவங்களை நம்ம எதனா பண்ணால் நமக்கு அது பிரச்சனை. அதனால் ஆமாம், அதனால் அமைதியாக அதை அப்படியே விட்டுருவோம், போகிறது வரலாம் போட்டோம். இப்போ பேசிக்காக ஆளுகின்ற அரசுக்கு என்னென்னா, இதனால் நமக்கு எதனா இவங்களை தடுத்து நிறுத்தினாவோ இல்லை இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலனா இது அரசியலாக பேசப்பட்டு, என்ன அங்கிள் என்னை பார்த்து பயப்படுறீங்களா, சாரி இவங்களை அப்படி சொன்னால் தெரியாது சார், என்ன சார் சிஎம் சார் ஒரு நடிகனை கூத்தாடின்லாம் சொல்கிறீங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணால் பயமா சார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இதை வேறு தூக்கி சுமக்கணும். ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாதுங்க. வேலை சுமை ஜாஸ்தி. யாராக வேணால் இருக்கட்டும், எங்கேயாச்சும் எதனா ஒரு இடத்துல பிசுறு தட்டும், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. நீ தானே சிஎம், பதில் சொல்லுன்னு. இப்போ விஜய் போய் யாரும் இதுக்கு முன்னாடி யாருன்னா கேட்டாங்களா? கரூர் ஒரே ஒரு சம்பவத்தில் தான் கேட்பேன். எதிர்கட்சியாக இருக்கிறதுனுடைய பலம் என்ன அப்படின்னா, எதை வேணால் நீங்கள் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்கட்சி. அதாவது அந்த கட்சின்ற அந்த கேடயம் இருக்கும், தொண்டர் பலம் இருக்கும், நீங்கள் பேசுகிறது ஊடக வெளிச்சம் கிடைக்கும், எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஆளுங்கட்டுற கட்சியாக இருந்தால் பவர் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஃபேக்டர் வரும்போது அவங்க அதை பார்த்து 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 பயந்து 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 பண்ணும்போது கோட்டை விட்டாங்க. காலையில் பார்த்தியா அங்கேயே ஃபோன் பண்ணி, இந்த பாருங்க, இங்கேருந்து இந்த 2000 பேர் அங்கே இந்த முனைக்கு எத்தனை வருது, அந்த முனையில் இருக்கிற 3000 பேரோடு சேர்த்து பெண் இழப்பு மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு மாதிரி போகிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஜங்ஷனில் வண்டியை திறந்து காட்டினீங்களா, டாட்டா காட்டினோன்னா நாங்கள் இந்த க்ரௌடை இப்படியே டிஸ்பஸ் பண்ணோம். அங்கே பொதுக்கூட்டம் கேட்குறவங்க தான் அங்கே, பார்க்குறவங்க இங்கே பார்த்துட்டு இப்படியே போனோம் அப்படின்னு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கலாம், முன்னாடியே எடுத்துருக்கலாம். ஆனால் பண்ணலை. இதெல்லாம் வந்து கோர்ட்டுமே இதெல்லாம் கேட்கும், ஏன் எதுக்குன்ட்டு. அதே மாதிரி இவ்வளோ தான் கேள்வி. ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்குது பாருங்கள் கோர்ட்டில் கேள்வி. சார் எப்போ எழுந்துப்பீங்க, எப்போ வருவீங்க, ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து லேட்டாக வரீங்க, ஆல்ரெடி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க, மிலாட் this seems to be like happening repeated over again and again. The same person, the actor, the founder of this party came late by 6 hours in the earlier meeting. அப்போவும் வந்து ஒரு 50 பேரப்பா ஜூனியரை பார்ப்பாங்க, வக்கீல் 30 பேரப்பா இல்லை 120 பேர். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ பேர் அட்மிட் ஆகிருக்காங்க மைலாட், மயக்கச்சி விழுந்திருக்காங்க, தண்ணி இல்லைன்னா. அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறாங்க, வெரி புவர் ஆர்கனைசிங் அப்படின்னும் போது கேட்பாங்க. அந்த தாவேக சைடில் ஆஜராகிறாங்கல்ல, என்னங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஏன் தண்ணி வைக்கல, ஏன் உங்கள் ஆக்டர் டைமுக்கு வர மாட்டேன்றாரு, ஃப்ளைட் எதனா டிலேவா, இல்லைங்க ஸ்பெஷல் ஃப்ளைட்லாம் டிலேவே ஆகக்கூடாது, இதெல்லாம் வரும்ல. மற்றவங்க கேட்டால் தானே அரசியல், ஜட்ஜு கேட்டால் அப்போ அவருக்கும் பெயிண்ட் அடிப்பீங்களா? சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் கேட்குறாங்க. இல்லை வழக்கறிஞர் அரசு சார்பிலையோ இல்லை எதிர் சார்பிலையோ அந்த வழக்கறிஞர் இந்த கேள்வியை வச்சு வாதம் பண்ணுறாரு நீதியரசர் முன்னாடி, அப்போவும் இதே தான் சொல்ல போகிறீங்களா? இப்போ 2 சைடும் இருக்குல்ல பிரச்சனை, இது வரும். 3வது நீங்கள் கேட்ட அந்த ரொம்ப முக்கியமான கேள்வி என்பது பாடம் என்ன, நம்ம இதிலேருந்து கற்றுக்குறோம் கொள்கிறோம், இது எப்படி அடுத்தது அப்படி பார்க்கும்போது என்ன அதில் ரொம்ப முக்கியமானதுன்னா, இதுவரையிலும் பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா மாறி மாறி விமர்சனம், மாறி மாறி குற்றச்சாட்டு தான் வருதை தவிர்த்து, அந்த நிகழ்வுலேருந்து அதற்கு அரசியல் பின்புலம் தான் சேருதை தவிர்த்து, காரணி என்ன,
களத்தில் போய் பார்க்கணும், கரூரில் இருக்கவங்கள பார்க்கணும். அது ஒரு விமர்சனமாக இருக்கு இல்லையா? கரூரில் போய் பார்க்கல, 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள் தீர்வை நோக்கி போகலை அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது இவங்க போய் பார்த்துட்றாங்க, இல்லை இவங்க போய் ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க, இல்லை விஜய் வந்து அப்புறமா பொறுமையாக ஒருத்தரையாக பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேசுபொருள் கம்மியாயிடும். ஆனால் அந்த பதட்டம், அனுபவம் இல்லாத காரணத்தினால அந்த பதட்டம், அதுவும் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு செகண்ட் இன் கமாண்ட் இஸ் அ டிசாஸ்டர். ஏன் நான் டிசாஸ்டர்ன்னு சொல்கிறேன்னா, அட்வைசர்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு விஷயத்தை அறிவிக்க போகிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும், சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், ஐயா இதை செஞ்சால் இது சாதகம், இது பாதகம், இப்படி அடிச்சு இப்படி போட்டால் கியூ, இந்த பில்லியர்ட்ஸில் சொல்லுவாங்க, இங்கே பாக்கெட்டாக இங்கே வந்து ஸ்னூக்கு நிற்கும், இல்லை கேரம் போர்டு, இந்த ரெட்டு அடி இங்கே போட்டால் இந்த ஒயிட்டு திருப்பி வரும், பிளாக் மேலே போகும், அடுத்து ஃபாலோ. இது ஒரு ஆட்டம். அரசியல் என்பது ஒரு ஆட்டம். இதை யூகிக்க தெரியணும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் தாவேக்காக்கு மைனஸாக இருக்குது, நானே அதை பேசிகிட்டு இருக்கேன், இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு போகும்போது திமுகவுக்கு எதிராக போகும் அந்த விமர்சனம் என்பது. இது எப்போ திருப்பி சரியாகும்னா, அந்த ஸ்டேஜ் 4 வேட்பாளர் அறிவிப்பு இருக்குது பார்த்தீங்களா, வேட்பாளர் அறிவிப்பு, பிரச்சாரம், வாக்காளர்களை கொண்டு போய் பூத்தில் சேர்க்குறது, அப்போ திருப்பி திமுக வந்து மேலே வரும். அப்போ எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, இந்த டேமேஜ்லேருந்து எந்த அளவுக்கு ரிக்கவர் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி என்று சொல்வார்கள். ஒருவேளை திட்டம் நிறைய கொடுக்குறாங்க, திடீர்னு லேப்டாப் கொடுக்குறாங்க, இவ்வளோ நாள் கொடுக்கவே இல்லை திமுக, அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தது நம்ம எதுக்கு கொடுக்கணும், இல்லை திடீர்னு போயிட்டு ஒரு 1000 மாடு வாங்கிட்டு வந்துடுறாங்க, ஆடு மாடு நாங்களும் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜியோ போட்டு பழைய திட்டம் தான், புதுசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 1000 மாடு வாங்கி எங்கெங்கெல்லாம் மோசமாகுது அங்கெல்லாம் 1000 மாடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை கடன் வாங்கி கஜானா பணம் இருக்கோ இல்லையோ பண்ணுறாங்க, இல்லை திடீர்னு சொத்து வரியில் 30% கம்மி பண்ணுறாங்க, இதெல்லாம் அரசு பண்ணலாம்ல. இருக்கிற கெட்ட பேரையோ அதை நல்ல பேராக மாற்றுறதுக்கு அரசுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா, 5-6 மாதம், அதை அவங்க ட்ரை பண்ணலாம். அப்போ ஆன்டி இன்கம்பன்சியை உடச்சி திருப்பி ப்ரோ இன்கம்பன்சி ஏற்றுவாங்க. தாவேக்கா என்ன பண்ணோம், ஆன்டி இன்கம்பன்சியை சீப்பன் பண்ணோம். இதில் ஒருத்தருக்கு ரூட்டு ரொம்ப கிளியராக இருக்குது, எடப்பாடி கே பழனிசாமி. எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா திமுகன்னு பண்ணிங்களா, விஜய் பண்ணாரா, இன்றைக்கி யாருப்பா 15 நாளாக உள்ளே இருக்கிறது, உனக்கு யாருப்பா ஆதரவு குரல் கொடுத்தது, நீ கூட கொடுக்கல, என்ன இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க, ரூட்டு கிளியரா. இந்த விஷயம் நடந்ததுக்கு எனக்கும் இல்லை, என் ஆட்சியாக இருந்தால் நல்லா கூட இருந்திருக்கும், எங்கள் பீரியடில் இப்படி நடக்கலை, அப்படி கூட பேச முடியும். சாவு டு சாவு தான் எண்ணிக்கை அப்படின்னு ஆகி போச்சுன்னா, லாக்அப் டெத்து அதிமுக கம்மியா திமுக கம்மியா? ஸ்டெர்லைட்டில் அங்கே சுட்டாங்க, இங்கே கள்ளசாராயில் செத்தாங்க, கரூருக்கு யாருப்பா அப்படின்னும் போது விமர்சனம் வரும். அப்போ அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை சேர்க்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் அது திமுகவுக்கு அந்த பிரச்சார ரீதியான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும், ஆன்டி இன்கம்பன்சியை டெவலப் பண்ணும். இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 7555003022. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.